ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கிங் ஆரிஜின் சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுசியம் தான் செய்ய போகிறோம். பர்ஃபெக்டான சுசியம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி எல்லா மெஷர்மெண்ட்டுமே இந்த டம்ளர்லேயே தான் நான் அளந்து போட போகிறேன். பர்ஃபெக்டான ரெசிபிக்கு அளவுகள் தாங்க ரொம்ப முக்கியம். கடலைப்பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ இது 2 மணி நேரம் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறோம். 2 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா? சைஸே எவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ தூரம் ஊறிடுச்சுன்னா நம்ம 4 விசில் விட்டால் போதுங்க, சூப்பராக வெந்து வந்துடும். பருப்பு ஊற வச்ச தண்ணியும் உடச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க பருப்போட வாசனை வராது. இப்போ வேக வைக்கிற தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசிலுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இது போல் கையில் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி நசுங்கி வரணும். இப்போ ஒரு மத்து வச்சு பருப்பெல்லாம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொலன்னு அரையக்கூடாது, ஓரளவு கொரகொரப்பாக இருக்கணுங்க. இப்போ ஒரு வேளை நீங்கள் வச்சுருந்த பருப்பு நல்லா வேகாமல் ஓரளவுக்கு இதாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது போல் கடையிறதுக்கு முன்னாடி பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்து அதை வடிச்சிட்டு தாங்க இது மாதிரி மசிக்கணும். இது ஓரமாக வச்சுட்டு நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. 1 டம்ளர் பருப்புக்கு 1 டம்ளர் வெல்லம். இது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு பாகுப்பதம் அது மாதிரி எதுவும் கிடையாதுங்க. வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/2 மூடி அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. நெய் கூட தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கும்போது மனமும் சுவையும் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நெய்யில் வறுத்துட்டா 2-3 நாள் ஆனால் அந்த ஸ்வீட் கெடாமல் அதே சுவையோடு இருக்குங்க. உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதையும் ஆட் பண்ணலாங்க. இப்போது நல்லா தேங்காய் வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வெள்ளைப்பாக இது கூட ஆட் பண்ணிடலாங்க. செஞ்சு வச்ச வெள்ளைப்பாகில் தூசி மண் அது மாதிரி இது இருக்குங்க. இது மாதிரி வடிச்சிட்டிங்கன்னா க்ளீனாக இருக்கும். 2 நிமிஷமாக தேங்காய் நல்லா பாகில் கொதிச்சிருச்சுங்க. நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இது கூட சேர்த்திக்கலாங்க. எல்லா கடலைப்பருப்பையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வேக வேக சரியாக போயிடுங்க. இது போல் பாகில் பருப்பு வேகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. 5 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் லட்டு மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இது கடலைப்பருப்பு லட்டுன்னு சொல்லிவிட்டு குழந்தைங்களுக்கு இதை கூட நீங்கள் தனியாக செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். இப்போ சுசியம் செய்யறதுக்கு இது போல் எல்லாத்தையும் லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம். இனி மாவு கரைச்சிடலாங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்குங்க. அரிசி மாவு எதுக்காகனா ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக தான். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல இந்த லட்டு, அது நல்லா கோட்டாகி வர அளவுக்கு அந்த பதத்தில் இருக்கணுங்க. கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ட்ரை மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த லட்டு இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து அந்த மாவில் போட்டு எடுத்துக்கோங்க. இது போல் அந்த லட்டு மேலே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாவே இன்றைக்கி ரொம்ப தின்னாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். அதில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நம்ம டேஸ்ட்டான சுசியம் ரெடிங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு மைதா மாவு நல்லா வேகிற அளவுக்கு விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான மொறுமொறுப்பான சுசியத்தை இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சுட சுடவும் சாப்பிட்லாம், 2 நாள் வரைக்கும் கெடாதுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Indu Gautam. Happy cooking.